செய்தி. திமுக காங்கிரஸ் இடையே தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தற்போது பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. கிறிஸ் ஜோடங்க தலைமையிலான காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் தற்போது பேச்சுவார்த்தையானது முதற்கட்டமாக துவங்கியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 2 மாதத்திற்கு முன்னதாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அவர்கள் காத்திருந்தார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கட்சிகளை தொடர்ச்சியாக அழைத்து, சிறிய கட்சிகளை தொடர்ச்சியாக முதற்கட்டமாக அழைத்து அவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியிலேயே அதிக இடங்கள் வாங்குவது காங்கிரஸ் தான். எனவே காங்கிரஸ் கட்சியை இறுதியாக அழைப்பதான் ஒவ்வொரு முறையும் திமுகவின் விளக்கம். அதன் அடிப்படையிலே இன்னும் கூட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் மீதம் இருக்கக்கூடிய நிலவில் காங்கிரஸை பல்வேறு அரசியல் சூழல் காரணமாக அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் ஒரு பக்கம் தாவேகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு பல்வேறு வியூகங்கள் வந்த நிலையிலும், அதே போல காங்கிரஸ் கட்சிகளுடைய முக்கிய தலைவராகவும் தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடியவரே, தாவேகாவுடன் நாங்கள் அழைப்பது என்ன தவறு, தாவேகாவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்ன தவறு, நாங்கள் என்ன என்ஜிஓ நடத்துகிறோமா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் கூட தொடர்ச்சியாக பேசி வந்தார். முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கூட தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனாலும் கூட அதற்கு பிறகாவது காங்கிரஸ் கட்சியினர் அமைதி காப்பார்கள் என்றால் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக திமுக மற்றும் திமுக கூட்டணி கடுமையாக விமர்சித்து கூட்டணியில் இருந்தபோது பல்வேறு பழிபாவங்களுக்கு ஆளாகிறோம் என்றெல்லாம் கூட ஒரு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசி வந்தார்கள். இந்நிலையில் இந்த கூட்டணி தொடருமா தொடராதா என்று பல்வேறு கேள்விகள் வந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் தற்போது முதற்கட்டமான அந்த பேச்சுவார்த்தை துவங்குகிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தொகுதிக்கு 1 அடிப்படையில், அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு 1 அடிப்படையில் 39 தொகுதிகளை கேட்பதாக சொல்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் 22 தொகுதிகளை கொடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 25 இடங்கள் இன்று 18 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் பல்வேறு புதிய கட்சிகள் வருவதன் காரணமாக அவர்களுக்கு இடம் குறைக்கப்பட்டு 22 இடங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் மட்டுமல்ல, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 39 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை முதற்கட்டமாக தற்போது திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில், அதாவது காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை எப்போதுமே திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எளிதாக முடிந்துவிடவில்லை. ஒவ்வொரு 21 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 24 இருக்கட்டும் என இந்த ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் தொடர்ச்சியாக பல்வேறு அளவில் தான் அதாவது கிட்டத்தட்ட 5 முதல் 6 கட்டங்கள் வரை இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் இறுதியாக தான் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். இந்த முறை அவர்களை வேகமாக அழைத்திருக்கும் முக்கியமாக காரணம், அவர்கள் நாங்கள் கூட்டணி குழு அமைத்து தற்போது வரை திமுக சார்பில் எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கவில்லை, எங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, எங்களை அழைக்கவில்லை என்று பல்வேறு விஷயங்களை பொதுவெளியில் அவர்கள் செய்தியாளர்கள் மூலமாகவும் அதே போல இணையதளங்கள் வாயிலாகவும் தெரிவித்த அடிப்படையில் தான் முதற்கட்டமாக தற்போது காங்கிரஸை, அதாவது சிறிய கட்சிகள் அழைத்து பேசும் பொழுதே காங்கிரஸையும் அழைத்து பேச வேண்டிய ஒரு சூழலை காங்கிரஸ் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டணி வருமா வராதா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இருக்காதா என்று பல்வேறு விஷயங்கள் வியூகங்களும் தொடர்ச்சியாக வந்த நிலையில் திமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளும் அதே போல காங்கிரஸை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகளும் வார்த்தை போர் தொடர்ச்சியாக நீடித்த நிலையில் காங்கிரஸ் அதை துவங்கினாலும் திமுகவை சேர்ந்த ஒரு சில மாவட்ட செயலர்களும் கடுமையாக விமர்சித்து காங்கிரஸை பேசினார்கள். எனவே இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் திமுகவில் காங்கிரஸ் இருக்கிறது, காங்கிரஸோடு தான் இந்த கூட்டணி போட்டி என்று கூறினார். ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை வைத்த நிலையில் தற்போது அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. அவர்கள் எவ்வளவு தொகுதி கேட்டிருக்கிறார்கள்,
அதற்கு திமுக என்ன பதில் கொடுக்கிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்துள்ள தெரியும். ஆனாலும் இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். இன்னும் தொடர்ச்சியாக 5 முதல் 6 கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா என்பதற்கு இந்த பேச்சுவார்த்தை ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. பாரிக், அதே மாதிரி காங்கிரஸ் சார்பில் 39 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். அதாவது முதற்கட்டமாக திமுக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இந்த 2 கட்சியுடைய கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை குழு என்று பேசினாலும் கூட பல்வேறு அளவில் இந்த பேச்சுவார்த்தையானது உள்ளாட நடைபெற்றது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் உடையான பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்ததும், வேணுகோபால் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததும், மேலும் தமிழக மேலிட பொறுப்பாளர் கனிமொழியை மீண்டும் அவருடைய இல்லத்தில் வந்து சந்தித்தோம். இது எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு உள்ளார விஷயம்தான். அது பொதுவெளியில் விவாதிக்கப்படவில்லை என்றாலும் அப்போதே கூட்டணி குறித்து இடங்கள் குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. 2021 25 இடங்கள் திமுக கூட்டணியில் பெற்று 18 இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுக்கு ஒரு இடம் கொடுத்தோமா, கூட்டணி கட்சிக்கு ஒரு இடம் கொடுத்தோமா, ஒதுக்கிவிட்டோமா என்றெல்லாம் கூட இல்லாமல் அவர்களுக்கு பாக முகவர் போடுவதிலிருந்து செலவு செய்துவரை திமுக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு புதுவை உட்பட 10 இடங்கள் கொடுத்தும் அந்த 10 இடங்களுக்கும் பாகமுகவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர் பிரச்சாரங்களை செய்ததும் திமுக என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரைக்கும் இடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கி போகாமல் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வேண்டிய தேவை திமுக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடனான இந்த பேச்சுவார்த்தையின் போதும் அது தொடர்பாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகவும் முக்கியமாக ஒரு கூட்டணி கட்சியாகவும் இருக்கிறது. திமுக காங்கிரஸை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றெல்லாம் கூட தொடர்ச்சியாக திமுக தலைவர்கள் சொல்லி வந்த நிலையில் திமுக சார்பில் முதற்கட்டமாக 22 இடங்கள் மட்டுமே கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 39+1 என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி கேட்பதாக சொல்லப்படுகிறது. 39, அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு இடமும் அதே போல ஒரு ராஜ்யசபா ஒரு இடம் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக கூட ப. சிதம்பரம் கூட தற்போது அவர் திமுக கூட்டணியில் திமுகவுடைய ஆதரவில் தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரில் மாநிலங்களுடைய உறுப்பினராக இருக்கிறார். எனவே ஏற்கனவே ஒரு இடங்கள் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு இடத்தில் ப. சிதம்பரத்துக்கும் அந்த அவருடைய அந்த டைம் பீரியட் என்பது முடிய இருக்கிறது. எனவே அதை மீண்டும் திமுக தான் கொடுக்க இருக்கிறது. இந்நிலையில் அதாவது திமுக ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா கொடுத்துவிட்ட பிறகும் மீண்டும் ராஜ்யசபா கேட்டிருப்பதாக தகவல் வருகிறது. கிட்டத்தட்ட 39+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ராஜ்யசபா கேட்பதாக சொல்லப்படுகிறது. எனவே திமுக எப்படி சமாளிக்கும் என்று தற்போது இந்த பேச்சுவார்த்தையின் போதும் முடிவுக்கு வரும். அது மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 22 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் தர இருப்பதாக சொல்லப்படுகிறது. 22 இடங்கள் மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என்று திமுக சொல்லப்பட்டதாக தெரிகிறது. எனவே 25 கொடுத்தாலும் தற்போது கூட்டணி கட்சிகள் புதிதாக நிறைய இருக்கிறது. எனவே புதிய கட்சிகள் கிட்டத்தட்ட 5 கட்சிகளுக்கு மேல உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால் எனவே அதன் அடிப்படையில் காங்கிரசுக்கு குறைந்த இடங்கள், அதாவது 3 இடங்கள் குறைந்துதான் இந்த முறை கொடுக்கப்படும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. அங்கிருந்தான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை துவங்கியது. எனவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகைதான் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்க்கிறது, அதாவது காங்கிரஸ் எதிர்பார்ப்ப 39 திமுகவால் கொடுப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமே இல்லை என்பதுதான் உண்மை. 39 கொடுத்துவிட்டால் அடுத்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன செய்வது? ஏனென்றால் கடந்த முறை 173 இடங்களில் திமுக போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு வாய்ப்பு இந்த முறை இருக்காது. 170க்கு மிகாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இந்த முறை அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் தற்போதே 2017 இருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட 22 கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கும் நிலையில் தற்போது 5 தேர்தல் நிற்கக்கூடிய கட்சிகளும் தற்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே கூடுதலாக அந்த இடங்கள் அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டிய தேவையும், அதே போல கட்சியில் நேற்றைய தினம் புதிதாக இணைந்த ஓபிஎஸ் இருந்திருக்கிறார். அவருக்கும் 2 இடங்கள் கேட்கப்பட்டதாக சொல்லுகிறது. போடி மற்றும் உசிலம்பட்டி என 2 தொகுதியில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் கேட்டு விட்டுதான் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள், திமுகவில் இணைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே திமுகவில் இணைந்த அந்த முக்கிய கட்சியை சேர்ந்த அவர்களுக்கும் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் இருக்கிறது. எனவே அதன்
அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் 170க்கு குறைவாகத்தான் திமுக இந்த முறை நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் என்ன பேசினார்கள் என்பது வெளியே வரும். அது மட்டும் அல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய 39+1 திமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, நிராகரிக்கப்படும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.